தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/4/2015 சனிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம் மாலை 5:26 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை திதி. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள் என்று நான் தினத்தந்தியிலே எழுதுவது வழக்கம். பொதுவாகவே இந்துக்களுடைய நம்பிக்கை நிலவு நிறைந்த நாளிலும் நிலவு மறைந்த நாளிலும் வழிபாடுகளை மேற்கொண்டால் வாழ்க்கை வளமாக அமையும் என்பதுதான். அதிலே இன்றைக்கு நிலவு மறைந்த நாள் என்பதனாலே முன்னோர் வழிபாட்டில் முக்கிய கவனம் செலுத்துவது நல்லது. முன்னோர்களுக்கு இல்லத்திலே திதி கொடுப்பவர்கள் இன்று இல்லத்திற்கு வெளியிலே கழுவி கோலமெல்லாம் போடக்கூடாதாம். அப்படி போட்டால் உள்ளே அவர்கள் நுழைய பயப்படுவார்களாம். எனவே அவர்களுக்கு திதி கொடுக்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கு முன்பகுதியிலே தினந்தோறும் கோலம் போட்டால்தான் இலக்குமி வாசம் செய்வாள் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு இல்லத்திலே திதி கொடுக்க நினைப்பவர்கள் எல்லாம் அங்கே வீட்டிற்கு முன்னதாக கோலம் போடாமல் இருக்க வேண்டுமாம். அதிலும் இன்றைக்கு அந்த திதி கொடுத்த பின்னாலே தான் அதற்கு உரிய உடைமைக்காரர்கள் சாப்பிட வேண்டும். அப்படி செய்தால் முன்னோருடைய அருளுக்கு நீங்கள் பாத்திரமாக முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, முத்திரை பதிக்கும் வாழ்வமையும் முத்திரைகள் என்பது பற்றியே சொல்லப் போகின்றேன். எத்தனையோ முத்திரைகள் இருக்கின்றன. அதில் நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான முத்திரை, இப்போ விடிஞ்சா ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக பல பேருடைய உயிர்கள் போய்விடுகின்றன. அந்த ஹார்ட் அட்டாக் என்கிற மாரடைப்பு வராமல் இருக்க வேண்டுமானால், இருதயம் பலம் பெற வேண்டுமானால், இருதய நோய் அகல வேண்டுமானால் அவர்கள் என்ன முத்திரையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே தொடு உணர்ச்சியின் மூலமாக, தொடுவதன் மூலமாக வியாதிகள் குணமாகின்றன. அதுதான் இந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது காது குத்துகிறோம். காதிலே நாம் குத்துகின்ற பொழுது அந்த நரம்பை தொடுகிறது. அந்த நரம்பிலே அது குத்துகின்ற பொழுது உணர்வுகள் தூண்டப்படுகின்றன, மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி நம்முடைய ஒரு விரலோடு தொடுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் உடலுக்குள் நிகழ்கின்றன. அது நமக்கு தெரிவதில்லை. அதைத்தான் முத்திரை என்று சொன்னார்கள். அப்படி அந்த முத்திரையை நாம் செய்தால் முத்திரை பதிக்கின்ற வாழ்க்கை அமையும், நமக்கு ஆயுள் நீடிக்கும். எப்படிப்பட்ட முத்திரை இருந்தால் இதய நோய் அகலும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்காட்டி விரலை மடக்கி பெருவிரலின் அடிப்பாகத்தை தொட வேண்டும். ஆட்காட்டி விரலை மடக்கி பெருவிரலின் அடிப்பாகத்தை தொட வேண்டும். மோதிர விரலின் நுனியை பெருவிரல் மென்மையாக தொட வேண்டும். மோதிர விரலின் நுனியை பெருவிரல் மென்மையாக தொட வேண்டும். சுண்டு விரல் மட்டும் நிமிர்ந்து இருக்க வேண்டும். இதற்கு என்ன பலன் என்று சொன்னால், இப்படி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடங்களாவது செய்ய வேண்டுமாம். அப்படி செய்தால் இதயம் தொடர்பான எல்லா பிரச்சனைகளும் தீரும், மாரடைப்பை தடுக்கும் நிலை உண்டாகும், ஓரளவாவது நிவாரணம் கிடைக்கும், இதயத்தினுடைய இயக்கம் சீராகும். இதயத்திற்கு போதுமான நீர்த்தன்மை தேவை. இரத்த நாளங்களில் கொழுப்பு அடைத்து கொண்டு விட்டால் அவைகளால் பாதிப்புகள் ஏற்படலாம். அப்படி குறைபாடுகள் இருப்பவர்களெல்லாம் இந்த முத்திரையை செய்தால் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்படி செய்கின்ற பொழுது இறை நாமத்தையும் நாம் உச்சரிக்கலாம். ஆட்காட்டி விரலை மடக்கி அடிப்பாகம் பெருவிரலால் நாட்காட்டி போல் நாளும் நலமாக தொட வேண்டும். ஆட்காட்டி விரல் மடக்கி அடிப்பாகம் பெருவிரலால் நாட்காட்டி போல் நாளும் நலமாக தொட வேண்டும். மோதிர விரல் நுனியை முத்தமிடும் பெருவிரலால் பாதிக்கும் இதயம் பலம் பெற்று உயிர் பெறுமே என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு பாடல் எழுதினேன். முத்திரைக்காகவே சில பாடல்கள் எழுதியிருக்கின்றேன். பொதுவாக இப்படி செய்தால் பாதிக்கும் இதயம் பலம் பெற்று உயிர் பெறுமே என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். காரணம், இதய நோய் அகல வைக்கும் இனிய முத்திரை இந்த முத்திரை. இதுபோன்று வாழ்க்கையில் முத்திரைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்க்கையும் முத்திரை பதிக்கும் வாழ்க்கையாக மாறும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, சேமிப்பு அதிகரிக்கும் நாள். செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. எந்த காரியத்தை செய்தாலும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிப்பீர்கள். 2 சுக்கிரன் கவர்ச்சிகரமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். உடன்பிறப்புகள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். கடன் சுமை கூட குறையலாம். ரிஷபராசி நேயர்களே, முக்கிய புள்ளிகளை சந்தித்து முடிவெடுக்கும் நாள் இந்த நாள். முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது.
சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அரசு வழி சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரலாம். இடமாற்று சிந்தனைகள் மேலோங்கும். வாகன யோகம் உண்டு. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கை நழுவி சென்ற வாய்ப்பு கைகூடி வரும் நாள். கட்டிடம் கட்டும் முயற்சியிலே ஆர்வம் காட்டுவீர்கள். கவலை என்ற மூன்றெழுத்து உங்களை விட்டு விலக அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். தொழில் முன்னேற்றம் கூடுதலாகவே இருக்கிறது. புதிய தொழில், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். 2லே குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடகராசி நேயர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முயற்சிக்கும் நாள். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் உங்களுக்கு வந்து சேரும். சனியின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் பிள்ளைகள் வழியில் ஒரு இனிய செய்தி வரலாம். அவர்களின் வேலைக்காக ஏற்பாடு செய்திருந்தால், வெளிநாட்டு முயற்சிக்காக ஏற்பாடு செய்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஜென்மகுருவாக இருப்பதால் திடீர் பயணங்கள் தித்திக்க வைக்கலாம். வரவு திருப்தி தரும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். விமர்சனங்களால் விரிசல் ஏற்படும் நாள். அருகில் ஆட்கள் இல்லாத பொழுது அவர்களை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்தால் அதன் மூலம் உறவு விரிசல் ஏற்பட்டுவிடும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அமைதியை கடைப்பிடிக்க வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அண்டி இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். குடியிருக்கும் வீட்டால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இன்றைக்கு அர்த்தாஷ்டம சனியோடு சனிக்கிழமையும் இருப்பதால் சனியை வழிபாடு செய்யுங்கள். சந்தோஷத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நேயர்களே, ராகு பலம். அரசியல் ஈடுபாடு உள்ளவர்களால் அனுகூலம் உண்டு. ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து போற்றும் விதத்தில் காரியங்களையெல்லாம் முடித்து கொடுக்க போகின்றார்கள். நண்பர்கள் வட்டாரம் உங்களுக்கு நல்ல புகழை கொடுக்கும். குருவின் ஆதிக்கம் லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்களே, நட்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாள் இந்த நாள். நாளை செய்யலாம் என்று நினைத்த காரியம் ஒன்றை இன்றை செய்து முடிப்பீர்கள். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கடைகளில் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உங்களுடைய கடன் சுமை பாதிக்கு மேல் குறைவதற்கான வழி பிறக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றிக்கனியை எட்டிப்பிடிக்கும் நாள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டப் போகின்றார்கள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கப் போகின்றது. பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வாகன யோகம் உண்டு. வளர்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, பயணத்தால் பணச்செலவுகள் அதிகரிக்கும் நாள். இன்றைக்கு திட்டமிடாமல் நீங்கள் ஏதேனும் பயணங்கள் செய்தால் அதனால் செலவுகள் கூடுதலாக இருக்கும். என்னதான் நீங்கள் பணிபுரிந்தாலும் அருகில் இருப்பவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். கூடுதல் விழிப்புணர்ச்சி தொழிலே தேவை. நண்பர்களால் ஒரு சிலர் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கிழமை சனி, உங்களுக்கோ விரயச் சனி. எனவே விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வரவை காட்டிலும் 2 மடங்கு செலவாகலாம். சனி பகவானை வழிபட்டால் சங்கடங்கள் தீரும். மகர ராசி நேயர்களே, எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்து முடிக்கின்ற நாள். இல்லம் தேடி சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். குருவின் அருட்பார்வை இருப்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆதாயம் அதிகரிக்கும். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். கும்பராசி நேயர்களே, வாக்குவாதங்களை தவிர்த்து வளர்ச்சி காண வேண்டிய நாள். வாய்ப்புகள் கை நழுவி செல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 2லே கேது. கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. தொழில் முன்னேற்றத்துக்கு துணையாக மாற்று இனத்தவர்கள் ஒத்துழைப்பு செய்வார்கள். 8லே ராகு இருப்பதால் ஏற்ற இறக்கமான நிலைதான் இருக்கும். ராசிநாதனோ சனி. இன்றைக்கு கிழமை சனி என்பதால் சனி பகவானுக்கு எல்தீபம் ஏற்றுங்கள். நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும் என்று நிழல் போல தொடர்ந்த கடன் சுமை குறைகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தாய்வழி ஆதரவு உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். புது முயற்சிகளில் மதியத்திற்கு மேல் வெற்றி கிடைக்கலாம். சுக்கிரன் 3ல் இருப்பதால் உடன்பிறப்புகள் அதிலும் சகோதரிகளின் ஒத்துழைப்பு அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.